அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்தில் இனிமேல் பணம் அனுப்புகிறதா இருந்தால் உங்கள் பணத்தை மட்டும்தான் அனுப்ப முடியும், வேறு யாருக்கும் பணம் அனுப்பி கொடுக்க முடியாது. இது சம்மந்தமான ஒரு செய்தி இருக்குது, அதையும் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவதாக குவைத்துடைய தினார் மதிப்பை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாய் 16 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 10 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 90 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 283 ரூபாய் 20 உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 25 உள்ளது. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 53 உள்ளது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். சஜில் எக்ஸ்சேஞ்சும் இந்தியாவுக்கு 282 ரூபாய் 16 வழங்கியிருந்தாங்க. அதே போல் இலங்கைக்கு 962 ரூபாய் 50 வழங்குறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்கள். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 30 உள்ளது. இது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 281 ரூபாய் 40 வழங்குறாங்க. அதே போல் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 40 வழங்கியிருக்கிறாங்க. யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் பற்றி தொடர்ந்துமே உங்களுக்கு தெரிய தந்த தகவல் இன்றுடன் நிறைவடைகின்றது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யுஏஇ எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக பணம் அனுப்பும்போது நல்ல பெஸ்ட்டான ரேட் வழங்கினாங்க. இப்போது சடனாக ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க. நேற்று தினம் ஒரு சகோதரி பணம் அனுப்பியிருக்காங்க. ரொம்பவும் கம்மியான முறையில் தான் ரேட்டு கிடச்சிருக்குது, 230 தினார் பணம் அனுப்பினதுக்கு. அதனால் யுஏஇ எக்ஸ்சேஞ்சில் இனிமேல் சாதாரணமான ஒரு பெயராக தான் வருமே தவிர பெஸ்ட்டான எந்த ஒரு ரேட்டும் அவங்க வழங்குறத பற்றின தகவல் வராது. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்களே அக்கௌண்ட் நம்பரில் இல்லை பேரில் ஏதாவது ஒன்றில் பிழை விட்டுருவாங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபெல்ஸும் இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபெல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல் நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 967 ரூபாய் 965 ரூபா மாதிரியான ரேட் வழங்கியிருந்தாங்க அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச். அதே போல் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் கட்டணமாக அறவிடுறாங்க. அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 350 ஃபில்ஸ் போன்ற ஆதாயம் இருக்குது கட்டணத்துலையும். அதே போல் பலருமே ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு தான் கமெண்ட் மூலமும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நல்ல ரேட் வழங்குறதா. அதே போல் பார்த்தீங்கன்னா சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இந்த கட்டணம் ஒரு தினார் அறவிடுறதாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 ஃபீல்ஸ் அதுலேயும் மிச்சம் பிடிக்கலாம். அதே போல் முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பணம் அனுப்பும் போது நிச்சயமாக நீங்களும் கமெண்டில் தெரிவு பண்ணுங்கள், மற்ற சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்வாங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 623 ஃபீல்ஸ்.
1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 227 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 438 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 831 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலை படிப்படியாக மறுபடியும் அதிகரிச்சே வருது. நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு குறைவாக இருந்தால் இங்கே வாங்குங்க. குவைத்திற்குள் போதைப் பொருளை கடத்த முயற்சி செய்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 50 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதே போல் இதோ 50 தினார் கூட அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இது வரைக்கும் நம்ம நிறைய செய்திகளில் நிறைய விடயங்களை போட்டிருக்கிறோம். அதுவும் ஜமியாக்களில் நடக்கக்கூடிய ஊழல்கள் சம்பந்தமாகவும் அது பற்றிய மிக முக்கிய தகவல் இருக்குது. வீடியோட கடைசியில் பாருங்கள். அதே போல் இதோ 7 வருடம் 4 வருடம் வாழ்நாள் பூராக அப்படின்னு சிறை போதைப் பொருள் சம்மந்தமாக ஓட்டுநர்களை உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் வீடியோன்னு இருக்குது. டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இன்ஷால்லா எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் முதல் கட்ட தகவலை பார்த்துக்கலாம். கத்தார் தேசிய கிரிக்கெட் அணியின் இலங்கையைச் சேர்ந்த எமது சகோதரர் அத்தீஃப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சாய்ந்த மருதைச் சேர்ந்த சகோதரர் அத்தீஃப் AMM கத்தார் தேசிய அணியின் தெரிவுக்குழுவில் உள்வாங்கப்பட்டுள்ளார். கத்தார் உள்ளூர் கிரிக்கெட்டின் மூலம் தனது திறமையினை வெளிக்காட்டி கத்தார் தேசிய அணிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சகோதரர் அத்தீஃப் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போலதான் குவைத் நாட்டுடைய இன்டர்நேஷ்னல் டீமுக்கு இன்னைக்கு கேப்டனாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா MNM அஸ்லம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருட காலங்களாக குவைத்துடைய டீமை லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. முகமது அஸ்லம் 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி பிறந்தவர். தற்போது இவருடைய வயது 34. கல்போவிலவை சேர்ந்தவர். அதே போல் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதே போல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோ பவுலிங் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பிளே கிரவுண்டில். அதே போல் மிக முக்கியமான விடயம் அவருடைய சகோதரர் MNM அக்ரம் அவர்களும் குவைத்துடைய டீமுக்காக தற்போது விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய நாட்டுக்கு பெருமை சேர்த்து தரும் இந்த சகோதரர்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் மிக முக்கியமான ஒரு தகவல், பகல் 12 மணியாக இருந்தாலுமே குளிருடைய காற்று ரொம்ப வீரியமாக இருக்குது. பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. இனிதான் கடைசி ஆட்டத்தோட கடைசி ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு குளிர் இனி வரும் நாட்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பாலைவன பகுதிகளில் தூசியுடனுடைய காற்று, அதே போல் எதிர்வரும் நாட்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இனிமேல் இந்த குளிருடைய தாக்கத்தை தாக்குப்பிடிக்க. صبحكم الله بالخير. واليوم 10 فبراير ودخلنا في موسم العقارب، آخر مواسم الشتاء، وأجواءه غير مستقرة، رياح نشطة متقلبة مثيرة للغبار، وفيها تكثيف للغيوم وأمطار، وتقلب في درجات الحرارة. فيها شوية حرارة بالنهار وبرودة آخر الليل. فتستمر معانا أجواء موسم العقارب لمدة 39 يوم، وبعدها راح ينتهي الشتاء وندخل في الربيع فعليا وفلكيا في 20 مارس بإذن الله تعالى. وأجواءنا حتى نهاية هذا الأسبوع بإذن الله تعالى متوقع أن نتأثر بموجات باردة جدا، وتزيد هذه البرودة الثلوج اللي نزلت على بلاد الشام، ونتأثر بمنخفض جوي يتعمق في بلاد الشام برشات أمطار تبدأ معانا بكرة الثلاثاء، وتزيد يوم الأربعاء، وتضعف يوم الخميس مع ابتعاد هذا المنخفض الجوي عن المنطقة. وقد نشهد فيها البردي نتيجة انخفاض درجات الحرارة وهذه الأجواء الباردة. ومتوقع أيضا أن نشهد الضباب ساعات الليل المتأخرة، وانعدام في مدى الرؤية الأفقية مع ارتفاع نسبة الرطوبة في الجو. فنهاية العطلة الأسبوع متوقع أن تكون أجواءنا باردة جدا. الخميس والجمعة مع تحول الرياح إلى الشمالية الغربية، وتعود البرودة الشديدة آخر الليل، والله أعلم. போதைப் பொருள் வியாபாரிகளோ அல்லது போதைப் பொருள் பாவனையாளர்களோ பிடிபட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதில் பார்த்தீங்கன்னா கசிஸ்டன் நீதிமன்றம் தற்போது
ஹாஷிஷ் பயன்படுத்தியதற்காக ஒரு அதிகாரிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் இன்னொரு வழக்கறிஞருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும். ஒரு ஈரானியர் விடுவிக்கப்பட்டதுடன் இன்னொருவருக்கு ஆயுள் தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு குடிமகனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தலில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிலர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஒரு சிலருக்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இன்னொரு நபரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 போதை பேக்கெட்டுகளும் மற்றும் இன்னும் 50 கிலோ போதைப் பொருளோட குவைத்துக்குள்ளே வந்தவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு குவைத்துடைய கோஸ்ட் கார்டால். அதே போல் இதோ ஜாபர் அல் அஹமட் பகுதிகளில் கிளினிக்கில் வைத்து ஒரு வைத்தியரை தாக்கிய குற்றத்துக்காக ஒரு நபருக்கு 5000 தினார் அபராதம், அதாவது நஷ்டஈடாக வழங்குமாறு குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பதவிகள்லையோ அல்லது கடமைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளில் கை வச்சிடாதீங்க. ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஓட்டுநர்களே, யூடர்ன் இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்குதா, யூடர்ன் பண்ணக்கூடாது இந்த சிக்னலில் அப்படின்னு. அப்படி இருந்தும் நீங்கள் யூடர்ன் பண்ணினீங்கன்னா இப்போதைக்கு புதிதாக பொருத்தப்பட்டிருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா உங்களை போட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வீடியோவை வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் அழகாக பக்காவாக எடுத்து காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கேமரா தான் நம்மளுக்கு அடுத்த யமன், மறந்துடாதீங்க. நம்மளோட செய்தியை ரெகுலராக அமைதியாக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய செய்திகளில் தொடர்ந்துமே நாம் ஒரு ஊழல் சம்பந்தமான விடயத்தை பற்றி தொடர்ந்துமே ஒரு நபர் வெளிக்கொண்டு வருவார், வழக்கறிஞர். அவரை பற்றி தொடர்ந்துமே நாம் வீடியோவில் போட்டிருக்கிறோம். அதையும் குறிப்பாக உங்களுக்கே தெரியும், ஏர்போர்ட்டில் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், பணம் நகை அதிக அளவான பொருட்கள் இந்த விசிட் வீசாவில் வந்து கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அதே மாதிரி பணம் அதிகப்படியாக அனுப்புகிறவங்க, அதுலேயும் குறிப்பாக அந்த உண்டியல் பணமெல்லாம் அனுப்புகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது அப்படின்னு நான் தொடர்ந்துமே என்னுடைய செய்திகளை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல தடவை ஜெமியாக்களில் நடக்கக்கூடிய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்த ஒருத்தர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவன் ஸ்மால் மணி ட்ரான்ஸ்ஃபர் பிலோ 50 KD நோ ரிக்வயர் வெரிஃபிகேஷன். உங்களுடைய நண்பர்களுக்கு கூட நீங்கள் அனுப்பி வைக்கிறதா இருந்தாலும், நீங்கள் ஒரு 50 தினார் தான் அனுப்புகிறதா இருந்தாலும், அதுக்கு கீழே அனுப்புகிறதா இருந்தாலும் அதுக்குரிய சரியான சாலிடான எவிடன்ஸ், அதாவது ரீசன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். எக்ஸ்சேஞ்சுகளில் இனிமேல் விசாரித்து பார்த்து யாருக்கு அனுப்புகிறீங்க, இவங்க யார், உங்களுக்கு எதுக்காக அனுப்புகிறீங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இனி பணம் அனுப்புறதுக்கான அனுமதிகளை வழங்குவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போதைக்கு சிம்பிளாக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லிடுறேன். ஓட்டுநர்கள் நிறைய பேர் வந்து இப்போ பணிப்பெண்களுடைய பணங்களை நீங்கள் தான் அனுப்ப போவீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பணிப்பெண்களுடைய சிவில் ஐடி கார்டு, அதாவது பத்தாக்காவை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் வெரிஃபிகேஷனாக இருந்தால் நீங்கள் பணிப்பெண்களை கூட்டிகிட்டு போகிறதும் நல்லது. ஆனால் சில எக்ஸ்சேஞ்சுகளில் அந்த நேரத்தில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கு போக வேண்டி வர்ற இருக்கிறதால
நீங்கள் வந்து அவங்களுடைய சிவில் ஐடியை கொண்டுட்டு போகிறது பெட்டர். இன்னாருக்கு தான் நான் பணம் அனுப்ப போகிறேன், இது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வீட்டுக்கு அவங்களுடைய சம்பளத்தை அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிக்கொள்ளலாம். இல்லை அவங்களுடைய 2-3 பேருக்கு அனுப்பக்கூடிய பணமாக இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போய் அவங்களுடைய சகோதரர் இல்லை அவங்களுடைய குடும்பம் உறுப்பினர் மகள் அப்படின்ற எந்த உறவுக்கு அனுப்ப போகிறாங்களோ அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் மாதத்துக்கு 2-3-4 அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் அனுப்புகிறீங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் யார் யாருக்கு அனுப்புகிறீங்க அப்படின்றதையும் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பணிப்பெண்களுடைய பணத்தை அனுப்புகிறதாலேயோ அல்லது ஒரு மாதத்துக்கு 10 தடவை பணம் அனுப்புகிறதாலேயோ வர பிரச்சனை இல்லை. அதிகப்படியான பணம் குவைத்தில் நிறைய ஊழல் நடக்குது, நிறைய பேர் ஃபோர்ஜரி பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃப்ராடு பண்ணுறாங்க, நிறைய பேர் பணங்களை வந்து அரச பணங்கள் வந்து நிறைய சொத்துக்கள்ல இருந்து சூறையாடி இருக்கிறாங்க, கைவரிசையை காட்டியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்ததுக்கு பிறகு தான் இந்த நடவடிக்கைகளை கொண்டு வந்திருக்காங்க. யார் எவ்வளோ அதிகமாக பணம் அனுப்புகிறாங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. அதுலேயும் குறிப்பாக அந்த உண்டியல் பணம் அனுப்புகிறவங்க தான் சங்க கிளிய போகுது, ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. طيب ماشي عزيزي المساهم عزيزي المواطن، هذه مو علامة نصر. اليوم أنا عندي موضوعين، لا تقول صوته، لا تقول نظارة كابة، لا اترك ركز على الكلام اللي قاعد أقوله. كلنا كمساهمين او الشعب الكويتي او معنا الوافدين وغير ذلك شفنا التمويل اللي يطلع برا الكويت. اوكي ايش رايكم اليوم؟ بس ما بي حد يدري، سر هذا بيننا، سر لا حد يدري. مسؤول تموين، تخيل مسؤول التموين، انت مو تروح التموين، ركز، مسؤول التموين اللي يعطيك التموين ما يعرف يقرا ولا يكتب. مسؤول التموين ما يعرف يقرا ولا يكتب. شلون نحط منو مجلس الاداره؟ هذا إن شاء الله راح نكشف الأيام القادمة، وأنا أتحمل مسؤولية كلامي. رقم 2 الثانية، جمعية ضاحية عبد الله السالم، اللجنة قادمة بإذن الله الأسبوع القادم، بإذن الله اللجنة قادمة. وأنا أقول حق الوافد، وهذا اللي أنا قاعد أدور عليه، إذا عندك شقة للبيع من العمارات اللي عندك أنا بشتري شقة، باخذ قرض وبشتري شقة منك. இவருடைய வீடியோ எவ்வளோ காலமாகவே நம்ம தொடர்ந்து இந்த ஊழல் பற்றிய வீடியோ போட்டுக்கிட்டு வரோம். நான் ஆரம்பத்தில் இருந்தே நான் என்னுடைய வீடியோவில் சொல்லியே இருக்கிறேன், அதிகமாக பணம் அனுப்பும்போது பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு. அது ஓட்டுநர்களுக்கு, பணிப்பெண்களுக்கு மாதம் 120 தினார், மிஞ்சி போனால் ஒரு 2 பணிப்பெண் 3 பேருடைய 4 பேருடைய காசுன்னு சேர்த்தா குறைஞ்சது 600 தினாருக்குள்ளேயும் வராது இல்லையா, அவ்வளவுதான். ஆனால் சிலர் வந்து 500 தினார், 1000 தினார், 2000 தினார், 3000 தினார், ஒரு மாதத்துக்குள்ளே 5000-10000 தினார் கூட அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அனுப்புகிறவங்களுக்கு தான் மெயினான இன்வெஸ்டிகேஷன் இப்போ கேதர் பண்ணியிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் இந்த மாதிரியான விசாரணைகள் நடக்கும். நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு போனாலும் சாதாரணமான விசாரணைகள் தான், இன்னாருக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரே கண்ட்ரிக்கு அனுப்புகிறதா இருந்தால் அதில் பெரிய அளவான தாக்கங்கள் வராது. ஆனால் அதே நீங்கள் இப்போ இந்தியராக இருக்கிறீங்க, இலங்கை பணிப்பெண்ணுக்கு பணம் அனுப்ப போகிறீங்க, பிலிப்பீன் பெண்ணுக்கு பணம் அனுப்ப போகிறீங்க, பங்களாதேஷ் பொண்ணுக்கு பணம் அனுப்ப போகிறீங்க, நேபாளுக்கு, இந்த மாதிரி வேறு நாடுகளுக்கு அனுப்ப போகும்போது தான் அந்த விசாரணை வரும். அவங்களுடைய பத்தாக்காவை கொண்டுட்டு போனீங்கன்னா ஓகே. அப்படி இல்லாத பட்சத்துலையும் அவங்களுடைய பத்தாக்கா இல்லைன்னாலும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை சாலிடான எவிடன்ஸ் என்னன்றதை சொல்லிவிட்டு பணம் அனுப்பலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.